சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். நாங்கள் வருடம் 13வது வருடம் சித்திரை விசு பூஜை 13வது வருடம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு நாங்கள் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் நலம்பட்டு இருக்க இந்த ஐயப்பனை நீங்கள் வணங்கி வாழ்த்தவில்லை. அனைவருக்கும் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் சாமியே சரணமையப்பா. இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சித்திநாயகர் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிற ஐயப்பனுக்கு இன்னைக்கு 14ஆம் தேதி ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விசுக்கணி அலங்காரம் செஞ்சு ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணுவோம். நைட்டு ஐயப்பன் உற்சவர் திருவிதி உலா நடைபெற இருக்கிறது. எங்கள் குருசாமி விஎஸ்ஆர் குருசாமி தலைமையில் ஆலய நிர்வாகிகளோட ஒத்துழைப்போட ஊர் பொதுமக்களோட முன்னிலையில் இன்னைக்கு ஊர் திருவிழா நடைபெறுகிறது. அது வருஷம் இதோட 13வது வருஷம் நடக்குது. ஊர் நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். எங்கள் குருசாமி விசேஷமாக பூஜை செய்வார். ஊர் நல்லா செழிப்பாக வரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. நல்லா பண்ணுறாரு குருசாமி. நல்ல 100 காலம் வாழணும்னு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா பண்ணுறாரு ஐயப்பனுக்கு, அவர் நல்லா இருக்கணும். இப்பொழுது இந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இப்பொழுது நமது கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்ததிலிருந்து பங்குனி உத்திரம், சிவன் ராத்திரி, அமாவாசை சிறப்பு உற்சவர் ஊஞ்சல் திருவிழா, அதை விட்டால் விஎஸ்ஆர் குருசாமி இந்த திருவிழா ஐயப்பனுக்கு மிக சிறப்பாக சித்திரை ஒன்று நல்லா சிறப்பாக செய்கிறாரு. இதில் எஸ்கே டிராவல்ஸ் கோபால் அவர்களும் இந்த சிவன் ராத்திரி, பங்குனி உத்திரம், சின்ன இளஞ்சரணி காவிரி குழுவினர் சார்பாக எல்லாம் எடுத்து நடத்துகிறோம் சிறப்பாக. இந்த திருவிழா கும்பாபிஷேகம் முடிஞ்சு நல்லா சிறப்பாக எல்லா செயல்பாடும் எல்லா சாமிக்கும் நல்ல தீபார்த்தனைகள், மக்களும் நல்லா சிறப்பாக வராங்க, நல்லா அருள் பெற்று செல்கிறாங்க. நல்லா இருக்குது, கோயிலோட வரலாறு நல்லா இருக்குது. 13வது வருஷமாக விசுக்கணி பூஜை என் குருசாமி விஎஸ்ஆர் குருசாமி தலைமையில் நடந்துட்டுருக்கு. இந்த ஐயப்பனை பற்றி சொல்லணும்னா, இதை வேண்டுனருக்கு கேட்டவருக்கு கேட்டவரக்கூடிய சாமி இது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கும்பாபிஷேகம் முடிஞ்சு 42 நாள் மண்டல பூஜை முடிஞ்சு இப்போது மகா சிவராத்திரி மற்றும் இந்த ஊர் தெய்வமான முத்துமாரி அம்மனுக்கு உற்சவம், நவராத்திரி சிறப்பு விழா மற்றும் பல்வேறு விழாக்களை சீர சிறப்புமாக ஊர் பொதுமக்களும் மற்றும் ஆலய நிர்வாகிகள் அனைவரும் சார்பாகவும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. பங்குனி உத்திரம் விசுக்கணி இது 13வது வருஷமாக எங்கள் விஎஸ்ஆர் குருசாமி தலைமையில் இந்த விசுக்கணி பூஜை நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஐயப்பன் மூலயமா எல்லா ஊர் மக்களும் சுழற்சி அடைஞ்சு எல்லாரும் குடும்பத்தில் கஷ்டம் நீங்கி எல்லாம் மல்ல கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் ஐயப்பனை ஆசீர்வாதம் பெற்று சீர சிறப்பு வளர்ந்து எல்லாரும் கேட்டுருக்கு. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்களுக்கு இருமுடியே இங்கே தான் கட்டுவோம். ஸோ எங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும். அதுவும் தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு அபிஷேகம் இதெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு கொடுப்பனை.
எங்கள் குருசாமி அவர் தான். விஆர் குருசாமி தான் எங்கள் குருசாமி. இந்த கோயிலுக்கு நாங்கள் ஒரு 10 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம். எங்கள் குருசாமியோட இதுதான் இது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா அவரோட இதுதான் அது. அவரோட உழைப்பில் வந்த கோயில் இந்த கோயில். இன்னைய வரைக்கும் இதுக்கு வரவங்களுக்கு யாருக்கும் எந்த குறையும் இல்லை. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. இந்த வருஷத்துலேருந்து இங்கே வரவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியாக வரணும், வாழ்க்கை. இன்னைக்கு புது வருஷம் இல்லை, அதனால சாமியை பார்த்துட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு இத்தனை நல்லது சந்தோஷத்துலேருந்து தான் நம்ம வந்திருக்கேன். தமிழ் புத்தாண்டு மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் அருள் பெற்று நீண்ட ஆயுளுடன் மக்களும் எங்கள் குடும்பமும் சந்தோஷம் பெற ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். ஆண்டு பெற ஆக்சுவலாக எப்போவுமே நாங்கள் வருவோம் கோவிலில். ஸோ வந்து லாஸ்ட் டைமும் நான் பேசியிருந்தேன். இங்கே வந்து எல்லா கோவிலும் கம்பேர் பண்ணும்போது நல்லா பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஈவன் தோ இன்னைக்கு வந்து நியூ இயர், தமிழ் நியூ இயர்னால வீட்லேயும் எல்லாருக்குமே வேலை இருக்கும். பட் இங்கே வந்து எல்லாருமே விஷயம் என்னென்னா இங்கே நல்லா பண்ணுவாங்க. நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். வீட்டில் சமைக்கும் இங்கே வந்து பார்த்துட்டு போனால் ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுதான் கடவுள் ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு போகிறேன். சாமி சொல்ல சொல்லு அப்போ. சார் தேங்க்யூ. சாமியை பார்த்து திருப்தியாக இருக்குது சார். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் நாள் இல்லையா தமிழ் புத்தாண்டு. ஸோ சாமியை தரிசிச்சுட்டு அடுத்தடுத்து ஆரம்பித்து லைஃப் நல்லா இருக்குன்னு ஒரு சந்தோஷம் தான் சார். சாமி காலையில் எழுந்திரிச்சு கும்பிட்டோடனே ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது. இந்த வருஷம் நல்லா எல்லாருக்கும் இனியே நான் வருஷமாமே வாழ்க்கை. என் பெயர் சாத்விகா. சுவாமியே ஹாப்பி விஷு. இந்த கோயிலுக்கு ரெகுலராக வருவேன். ஃபர்தராக வருஷம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பிரதோஷம் நல்லா நடக்கும். இங்கே ஐயப்பனுக்கு விஷு நல்லா நடக்கும். எல்லாம் பெருமாளுக்கு, முத்து மாரியம்மனுக்கு, சித்திரை திருவிழா எல்லாமே ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் இருந்ததுனால எனக்கு ஒரு கொடுப்பினை. எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து பலன் பெறணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். 1990 பேச்சுலராக வந்தேன் சார். சின்ன கோயிலாக இருந்தது. அப்புறம் படிப்படியாக இங்கே தான் இருக்கேன். நான் சொந்த வீடு வாங்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா எல்லா நவக்கிரகமும் அதனுடைய வாகனத்தோட தாயாரோடு இருப்பாங்க. இது வந்து இந்த சின்ன இடத்துல எல்லா விழாவும் சிறப்பாக நடக்கிறது. இந்த அரசமரம், வேப்பமரம், அம்பாள் வருது, மாரியம்மன் திருவிழா, அப்புறம் அந்த இப்போ ஐயப்பன் கிராண்டாக பண்ணுறாங்க. ஈஸ்வரோட பிரதோஷம் எல்லாமே இருக்க. எல்லாருமே இங்கே இருக்கிற அனைத்து மதத்திலும் ஒத்துழைச்சி அதுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான உதவிகளை பண்ணிட்டு அம்பாள் அனுகிறோம், சுவாமி அனுகிறோம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சானிட்டோரியத்தில் இதை பற்றி ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு தினமலர் பேப்பர்லேயும் எழுதியிருக்காங்க அந்த கோயிலை பற்றி. அந்த குறிப்பு எனக்கு தெரியல, ஆனால் நான் படித்த ஞாபகம் இருக்குது. சிறப்பான இடம். இந்த இடத்துல சின்ன இடத்துல இவ்வளோ பெரிய கோயிலா அப்படின்னு இருக்கும். அதோட முக்கியம் எந்த ஃபங்க்ஷன் அன்னதானம் கொடுக்குறாங்க. ஏழை பாழையெல்லாம் எல்லாம் வந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போகிறாங்க. நல்லாவும் இருக்கும், சுவையாக இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸ்பெஷல் என்னன்னா இந்த நவகிரகம் வந்து தாயாரோட இருக்கும். எல்லா கோவிலையும் நவகிரகம் இப்போ சுக்கரன்னா சுக்கர பகவான் மட்டும் தான் இருப்பாரு. அவங்க ஒய்ஃபோட தாயாரோட அதோட வாகனத்தோட இருப்பாங்க. பத்மபீடம் தாமரையில பாருங்க, பத்மபீடத்தில் இருக்காரு நவகிரக விசேஷம். முருகன், வெள்ளி தெய்வ யானை, அதோட இப்ப இவரு வந்துட்டாரு. கோவிலுக்கு வரணும்னா நீங்க ஸ்டேஷன் ட்ரெயின்ல வர்றது தான் ரொம்ப கிட்டக்க. சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வரணும். சித்தி விநாயகர் கோயில் கேட்கணும். இல்லைன்னா மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடக்கிற தூரம் சித்தி விநாயகர் கோயில். இந்த கோயிலுக்கு வரணும்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் வந்து என்னைக்கு முடியுதோ அந்த சிறப்பான நாள்ல ஒரு நாள்ல வந்து ஒரு ஈவினிங் டயத்துல வந்தா நீங்க தரிசனம் பண்ணிட்டு போகலாம். எங்களுக்கு இந்த கோவிலை பத்தி தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த இனிய தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லா மென்மையான சிறப்பா இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும். நம்ம பாரத தேசத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். சர்வஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும்.
விஷுகனி பூஜை இந்த 2024ஆம் ஆண்டு மிக சிறப்பான முறையில் நம்ம திரு விஎஸ்ஆர் குருசாமி அவர்கள் தலைமையில் நடக்குது. எங்களுக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னா வருஷம் வருஷம் அவரோட முன்னிலையில் நடக்கிறது வந்து எங்களோட பாக்கியமாக கருதுகிறோம். ஏன்னா இது காலங்காலமாக நடத்திட்டு வர்றது. இந்த கோயில் உருவானதே வந்து அவரோட மூல காரணத்தினால தான். ஸோ அவரோட தலைமையில் இது நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கோயிலை கடந்த 30 வருடங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த கோயிலில் வைஷ்ணவி ஆட்டோ என்ற நிறுவனத்தில் வேலை செய்கின்றேன். சுமார் 25 வருடமாக இந்த மக்களை எல்லாரும் நன்கு அறிவேன். எல்லாரும் அன்புடன் பண்புடன் நல்லா
ஒரு மரியாதையுடன் இருக்கிற தாம்பரம் சானிட்டோரியம் சித்தி விநாயகர் கோயில். இந்த கோயில் எல்லாரும் நல்லா அறிமுகமானவர்கள். கடந்த 25 வருடங்களாக என்னை நல்லா எல்லாருக்கும் அறிமுகமானவர்கள். எல்லாம் நல்ல மரியாதையுடன் பாசத்துடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மன் அருளால் இன்று நாங்கள் ஐயப்பன் பூஜை கலந்து கொண்டிருக்கிறோம். நானும் அம்மா என்னோட மனைவி அவங்க வந்து ஆண்டவர்களோடு எல்லாம் நல்லா இருக்க வேண்டிக் கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீராம்.